ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 17 அகைன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு வரம் கிடைக்குதுங்க. அதாவது 40 வயசா இருக்கிற அவனுக்கு திருப்பி 17 வயசு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அப்படி ஒரு கிடைச்ச வாய்ப்பை அவன் கரெக்டாக பயன்படுத்துறானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதையே. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம ஹீரோவை 1988 வந்து காட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு 17 வயசு. அவனோட ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் மட்டும் இவன் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணனா இவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி இவனோட லைஃபே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த டைம் அவனோட கோச் அவனை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை கரெக்டாக விளாட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனும் ஓகே கோச், நான் கண்டிப்பாக கரெக்டாக விளாடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவன் குரூப் ஃபோட்டோ எல்லாமே எடுக்காங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட பேஸ்கெட் பால் டீமுக்காக மொத்தமாக ரெடி ஆகி அங்கே இருக்க கேர்ள்ஸ்குள்ளெல்லாம் செம்மையாக ஒரு டான்ஸை போட்டுட்டு இன்னைக்கு அவனோட கோச் வந்து விளாட டைம் ஆகிட்டு அப்படிங்கிறான். உடனே ஹீரோ விளாட போகும்போது ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த இடத்துக்கு வரான். அப்பாவோட பார்த்தோன்னே ஹீரோ வந்து அவகிட்ட பேசுகிறான். பேசுறது மட்டும் இல்லாமல் தனக்கு இந்த மேட்ச்சில் நல்லா நடந்தால் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனி அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனாலும் ஹீரோயினி ஒரு மாதிரி சேடாக இருந்தோன்னே ஹீரோக்கு என்ன இது எதுக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி போய் அவகிட்ட பேசுகிறான். பேசும்போது அப்போது ஹீரோனி அவள் காதில் சில விஷயங்கள் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆகிறான். இதுக்கப்புறம் அவன் கேம் ஆட போகும்போது அவனால் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு மாதிரி அப்செட் ஆகிறான். உடனே ஹீரோயினி கிட்ட போய் ஏதோ சில விஷயங்கள் பேசிட்டு இந்த மேட்ச்சு 20 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு 35 வயசு. அவனோட ரூமில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு காலையில் ஆஃபீஸுக்கு லேட் ஆகி அவனோட ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறான். காலையில் கிளம்பி போனால் அவனோட ஆஃபீஸில் மேனேஜர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்கான். கொடுத்தோன்னே ஹீரோ அதை பற்றி மேனேஜர்கிட்ட கேட்கும்போது அவன் அப்படி இல்லை, நீ ரொம்ப சின்சியரான ஒர்க்கர், இப்போ உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேலே அனுப்பிட்டா அந்த வேலையை கீழே இருக்க யாரும் கரெக்டாக பண்ணிக்கிற மாட்டாங்க, அதான் உனக்கு கொடுக்கணுன்னே இவன் கோவத்தில் திருப்பி அவனை திட்டிட்டு இவனோட பழைய ஸ்கூலுக்கு வந்து வரான். பழைய ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆளை அவனை பார்த்துட்டு என்னாச்சு இப்போ ஒன்றை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே, நீ பழைய பேஸ்கெட் பால் பிளேயர் தானே அப்படின்னா, ஆமாம் இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் ஃபீலாக பேசிட்டு போகிறான். பேசிட்டு போனால் அந்த ஸ்கூலில் தான் இவனோட பொண்ணும் பையனும் அந்த இடத்துல படிப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே ஹோட்டல் போகும்போது அவன் பொண்ணும் பையனும் அவன் பேசுகிறத கவனிக்காமல் அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவன் அவனோட மனைவியை பார்க்குறக்காகவும் அவன் குழந்தைங்களை விடுறதுக்காகவும் போகிறான். அப்போ அவன் மனைவி என்ன சொல்கிறான்னா, நமக்குள்ளே இருந்த எல்லா விஷயங்களும் முடிய போகுது, நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறோம்ல, பசங்க என்கிட்ட விடுங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை ஹீரோ வந்து அந்த இடத்துல கிளப்பி அனுப்பி விட்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா வெளியே கார் எடுத்துகிட்டு வரும்போது இவங்கிட்ட ஒருத்தர் ஸ்கூலில் க்ளீன் பண்ணுறவர் பேசிட்டு இருந்தார் தெரியுமா, அவர் வந்து ஒரு பாலத்தில் வந்து கீழே விழுற மாதிரி நிற்கிறாரு. இவரை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயம் கொடுத்துரு. அவரை போய் காப்பாற்ற போனால் இவனுக்கு வயசு வந்து குறைஞ்சு, அதாவது இவன் பழைய மாதிரி 17 வயசு பையனாக மாறிடுறான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறதுக்காக போகிறான். அவன் ஃப்ரெண்டு பார்த்து பயந்து இவன் கூட சண்டை போடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், சரி அப்போ அந்த ஸ்கூலில் போய் அவனை தேட அப்படின்னா ஸ்கூலில் போய் தேடி பார்க்கான், அவருக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதாவது திருப்பி நான் பேஸ்கெட் பாலில் பெஸ்ட்டாக விளாடணும் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, ஒன்றும் கவலைப்படா, இப்போ நான் என்ன பண்ணணும்டா அப்படின்னோடனே எனக்காக அப்பாவும் வந்து நடிச்சு என்ன அந்த ஸ்கூலில் வந்து நீ தான் சேர்த்து விடணும் அப்படின்னோடனே சரி வந்து தோல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு இவன் அப்பா கேரக்டரில் போய் நடிக்கிறதுக்காக அவன் ஃப்ரெண்டு போவான். போயிட்டு அவன் அங்கே போனோடனே அவனுக்கு பிரின்ஸிபலை பார்த்தோன்னே பிரின்ஸிபலை பிடிச்சிடும். பிடிச்ச உடனே பிரின்ஸிபல் கிட்ட அவன் டக்குனே நீ கவலையே படாத மச்சி, இந்த ஸ்கூலில் நான் உன்னை எப்படியா சேர்த்து விட்றேன், எனக்கு அந்த பிரின்ஸிபல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பிரின்ஸிபல்கிட்ட கொஞ்சம் கடலையை வந்து போட்டுட்டு ஹீரோவையும் ஸ்கூலில் பயங்கரமாகவே சேர்த்து விட்ருவான். சேர்த்து விட்ட உடனே ஹீரோ சரி ஓகே இனிமேல் இதுதான் நம்ம ஸ்கூலு, சரிடா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கஸ்டியூம் போட்டேவா நீ ஸ்கூலுக்கு போகிற, ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இது நல்லா தானே இருக்கா அப்படின்னோடனே இது நல்லா இருக்கா, இதை போட்டு போனால் விளங்குமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் நல்ல ட்ரெஸ் எடுத்து தரேன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவனை கூட்டி காஸ்டியூம் டிசைனிங் ரெடி பண்ணுறதுக்காக போகும்போது அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு காரு இது எல்லாமே, அதாவது ஒரு ராயலாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானோ அது எல்லாத்தையுமே ஹீரோக்கு வந்து அவன் ரெடி பண்ணி கொடுப்பான். கொடுத்தோன்னே ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு என்ட்ரி கொடுப்பான். சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்துடுவோம், ஏன்னா இவன் அந்த அளவுக்கு ஹை கிளாஸ் மாதிரி என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்து இவனோட கிளாஸ் எது என்னன்னு இவனுக்கு தெரியாது. அப்போ தான் இவன் என்ன ஆகுனா, இவனோட பொண்ணும் இவனும் ஒரே கிளாஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவனும் இவன் பொண்ணும் ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கும் போது இவன் பொண்ணை வந்து பார்த்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் யோசிக்கும் போது இவனோட ஒய்ஃபு டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பான். அப்போ இவனுக்கு ஃபோன் வரும்போது இவன் ஸ்கூலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நான் வெளியே ஃபாரினுக்கு ஒரு வேலை விஷயமா வந்துட்டேன், கண்டிப்பாக அடுத்த ஹியரிங்க்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிறவங்கள சமாதானப்படுத்திடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஹீரோவை பார்த்து இவன் ரொம்பவே அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனோட பழைய கோச் அவர் தான் இப்போவும் இங்கே கோச்சாக இருப்பார். அவர் இன்னும் ரிட்டைர்மெண்ட் இருக்க மாட்டார். அவர் ஹீரோட ஸ்கில்லை பார்த்துட்டு உனக்கு நல்லா பேஸ்கெட் பால்ற ஆர்டர் திறமை இருக்குது, இந்த வாட்டி எங்கள் டீமை சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்காரு. இதுக்கப்புறம் இவனும் ஓகே சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது இவனோட பையனை
அங்கே இருக்கிற சில பேர் வந்து கெட்டி வச்சுறாங்க. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணினா அவனை பையனை அவுத்துட்டு கேண்டீனில் உட்காந்து சாப்பிடும்போது நீ எதை பற்றியும் போயிட்டா நல்லா கூட இருக்கல அப்படின்னோடனே இவனை கெட்டி போட்டு ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட வாக்குவாதம் பண்ணுவான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் மேலே இன்னொரு தடவை நீ கை வச்சேன்னு வைங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுற்றி கிண்டல் பண்ணுற அவனை வச்சு ஒரு நக்கலாக அவனை ஒரு காமெடி பீஸ் மாதிரி அந்த இடத்துலையும் ஆக்கிடுவான். ஆக்கினதுக்கப்புறம் அவனும் எதுவும் பதில் பேசலாமல் அந்த இடத்துல ஹீரோ கிட்ட ஃபஸ்ட்டு வாய் கொடுக்காம அப்படியே அவன் பொறுமையாக அந்த இடத்துல இருந்து எதையும் பேசாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோக்கும் அவனோட மகனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாயிரும். உருவானவனை ஹீரோ என்ன சொல்லுவானா, வீட்டுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட இன்னும் ஃப்ரெண்டாக பழந்தா, என் பையனையும் பொண்ணையும் பாதுகாக்கிறதுக்கு தான் என்னை இந்த வயசில் திருப்பி எனக்கு கிடச்சிருக்கு போல, அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் பையனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகும்போது அவன் பையன் தனியாக பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் சூப்பராகவும் விளாடுவான். அதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ கவலைப்படாத உனக்கு நான் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருவேன். அந்த இடத்துல ஹீரோவோட ஒய்ஃப் வந்து வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் என்ன பார்க்குறீங்க என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கான், என் ஹஸ்பண்ட் 17 வயசில் எப்படி இருந்தாரோ அவனும் அப்படியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா யார் என்னங்கிறத விசாரிக்க போகும்போது ஹீரோ வந்து அவனோட பையன் வந்து இந்த விஷயத்தில் இருந்துவான், இவரோட பையன் அம்மா இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுவான். இதுக்கப்புறம் ஸ்கூலில் எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து டேட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அதெல்லாம் தப்பு, அதாவது உங்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதருங்கிற ஒரு கெப்பாசிட்டியில் எப்படி பேசணுமோ அதை அப்படியே ஒரு யங்ஸ்டருக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறம் ஹீரோக்கும் அங்கே இருக்க அந்த அவன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துடும். இதில் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டே அவன் அடிச்சுவான். அடித்தோடனே அவன் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல சொன்ன மாதிரி அடிச்சு என்ன பிரின்சிபலை பார்க்க வச்சிட்டே, ரொம்ப தேங்க்ஸ்டா, யாரடா அடிச்சானோடா, நான் யாரையும் அடிக்கிறடா, அவன் தான் அடித்தான், யார் உன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா, சரி வீடு அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை, இப்போ எனக்கு பிரின்சிபலை பார்க்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரின்சிபலை போய் அவன் ஃப்ரெண்டு பார்த்து அவங்ககிட்ட மறுபடியும் பேசுவான். பேசுனதுக்கப்புறம் திருப்பி காலையிலேயே வந்தோடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட ஒய்ஃப்டே போய் பேசுவான். அதாவது உங்களை பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன் ஃப்ரெண்டோட அம்மா, உனக்கு தெரியும்ல, உனக்கு நானும் அம்மா தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக, அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பேசியிருக்கேன், நீங்கள் எது நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஹீரோயினி வந்து அந்த இடத்துல ஒரு கார்டன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த கார்டன் ரெடி பண்ணும்போது ஹீரோவாக அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அந்த மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. அப்படி பழகும்போது ஹீரோவோட மகன் வந்து அங்கே அவன் பாய் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு வந்துடுவான். அதெல்லாம் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது இதெல்லாம் கிளச்சி விடணும்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பையன் வந்து இவன் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் டீமில் வந்து ஸ்கூல் டீமில் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனால் ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஹீரோயினையும் அவன் மகளும் வேறு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறத பார்த்துட்டு இவன் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே அவன் பழைய கடந்த காலத்தை எல்லாத்தையுமே நினச்சிட்டு இருப்பான். நினச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட பையன் தனியாக இருக்கிறனால அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணையும் அவனையும் எப்படியா சேர்த்து வைக்கணும், அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி இவன் காதலை சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவன் சொல்லி கொடுத்து அவனை ஒரு பார்ட்டி கூட்டு போவான். பட் அந்த பார்ட்டியில் வச்சு இவன் ஒழுங்காக எதுவுமே பேசாதனால இவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா அவனோட வீடு, அதாவது அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இவன் இப்போ தங்கியிருக்கான். அந்த வீட்டில் வந்து அழகாக இவங்க எல்லாருக்கும் மொத்தமாக வர வச்சோட மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து ரெடி பண்ணுவான். அந்த பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணி இடத்துல வச்சு ஹீரோவோட மகன் இருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படியாவது பேசி அவன் மனசில் உள்ள எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி அவங்க ஸ்கூலில் படிக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பர்த்டே பார்ட்டியில் சமயம் கொண்டாடும் போது இவன் பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆகிடும். பொண்ணுக்கு பிரேக்கப் ஆனோன்னா நீ கவலைப்படாத, இன்றைக்கி வீட்டில் பார்ட்டி இருக்கு வரையா, அதனால கம்பல்சரியாக நான் வரேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுவான். கிளம்பி போய் எல்லாருமே இவன் வீட்டில் ட்ரீட்டுக்காக செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் மகனை கூப்பிட்டு அவகிட்ட நீ தைரியமாக போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பேச வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் பிரின்சிபலை கூப்பிட்டு டேட்டிங்காக வெளியே டின்னருக்கு போய் அவன்கிட்ட மனசு உள்ள எல்லாத்தையும் சொல்லி அவளை பிடிக்க வச்சு சரி என்னோடய வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வீட்டுக்கு வந்து கூட்டு போகிறதுக்காக ரெடியாக இருப்பாள். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, இவனை பார்க்குறதுக்காக இவனோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ அவனோட மகனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா இருக்க பார்த்து அவன் ஒய்ஃபு ரொம்பவே சந்தோஷப்படுவான். அப்போ ஹீரோ தெரியாமல் அவன் ஒய்ஃபை வந்து கிஸ் பண்ணுவான். அவன் ஒய்ஃபை அடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், உன் வயசு என்ன என் வயசு என்ன, நான் சொல்கிறேன் கேட்குறேன், நான் தான் அவன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா, அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அடிச்சுட்டு போகிறான். அவன் மகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ எவ்வளோ பெரிய பொம்பளை பொறிக்க தெரியுமான்னு சொல்லி எல்லாரும் அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ ஹீரோ இதுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாங்க நினைக்கும் போது அங்கே அவன் ஃப்ரெண்டு வந்து வந்துடுவான். ஃப்ரெண்டு பிரின்சிபலும் வந்து
இங்கே நடக்கிற பார்ட்டியை பார்த்து எல்லாத்தையுமே வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டுட்டு பிரின்சிபல் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட உன் மகன்கிட்ட சொல்லி அவன் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ டே மச்சான் மன்னிச்சிடலாம் அப்படின்னோடனே நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியாதோன்னே ரப்புனு அடிச்சுட்டு சரி வா வீட்டை ஒதுங்க வைக்கலாம்னு சொல்லி வீட்டை ஒதுங்க வைப்பான். காலையில் ஹீரோக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாது. ஏன்னா காலையில் வந்து ஹீரோக்கு டிவோர்ஸ் இருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவன் ஃப்ரெண்டு இந்த விஷயத்த சொல்லும்போது சரி நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு வந்து போவாங்க. கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவோன்னா கோர்ட்டில் ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோ வந்து தான் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் அங்கே வச்சு பேசுவான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் அவங்களோட ஹஸ்பண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொறுமையாக உட்காந்து வெறும் பேப்பரில் உட்காந்து எல்லா விஷயத்தையும் முதல் தடவை பார்த்ததுலேருந்து லவ் பண்ண எல்லா விஷயத்தையும் உட்காந்து அந்த இடத்துல சொல்லுவானா. சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே அதை கேட்டுகிட்டே இருப்பாள். கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லணும்னா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம தள்ளி வைக்கிறோமா அப்படின்னு மாதிரி சொல்லி இதை தள்ளி வச்சுருவான். தள்ளி வச்ச உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா திருப்பி அவனோட பேஸ்கெட் பால் மேட்ச் விளாட்றதுக்காக ஸ்கூலில் போய் இறங்கி டீம் எல்லாரோடையும் ஒன்றா நின்று டீம் வந்து விளாண்டுட்டு இருப்போம். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினோட மகளிருந்து எல்லோரும் வந்துட்டு இந்த பொம்பளை பிடிக்கணும் இங்கே தான் நிற்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்லுவானா இப்போ இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அவனோட மனைவி வந்து அந்த இடத்துலப்பா. அப்போ இவன் முதல் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவானா அப்படி இப்போ பிஹேவ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு அப்படியே பார்த்தோன்னே புரிஞ்சுவான் இது உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இறங்கி வந்த உடனே ஹீரோக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதே தெரியாது. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அந்த சைடு திரும்பி பார்க்கும்போது அவனோட பையன் வந்து அந்த இடத்துல நிற்பான். அப்போ அவன் பையன்கிட்ட என்ன பண்ணுவான்னா அந்த பேஸ்கெட் பாலை வந்து கையில் டக்குன்னு தூக்கி போய் கொடுத்துட்டு நீ இதை வந்து இது இனிமேல் உன்னோட மேட்ச் இந்த மேட்ச்சை நீ இனிமேல் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து போயிடுவான். போயிட்டு அவன் மனைவி அங்கேருந்து வெளியே போகும்போது அவன் மனைவி கிட்டே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு இவன் பழைய நிலைமைக்கு வந்து உடனே மாறிடுவான். மாறிட்டு 2 பேரும் சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பிரின்சிபலையும் அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா அவன் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லி பிரின்சிபல்கிட்ட வந்து தன்னோட காதலை சொல்லி பிரின்சிபல் கூட அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துருவான். சேர்ந்தோடனே இந்த திரைப்படத்தை அழகாக முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மை சொன்னால் ஒரு அழகான காமெடியான ஒரு பெஸ்ட்டு திரைப்படம்னு சொல்லலாம். அதாவது நம்ம தமிழில் ஓமை கடவுளே படம் இருக்குது தெரியுமா அந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்து தான் கொஞ்சம் ரீமேக் பண்ண மாதிரி இருக்குங்க. சரி ஃப்ரெண்ட் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.